வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி இந்த காணொளியில் கஸ்தூரி மஞ்சள் பொடியோடு கூட சில பொருட்களை சேர்ப்பதனால் நம்முடைய சரீரத்துக்கு சருமத்திற்கு அது எவ்வாறு ஒரு பயன்படக்கூடியதாக இருக்குன்றதை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் டர்ன், அதாவது வெயில் பட்ட இடம் கருத்து போயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகம், கை, பாதம் இதெல்லாம் வெயில் எக்ஸ்போஷர் அதிகமாக படுற இடம். இந்த இடம் ரொம்பவே கருத்து போயிருக்கும். அந்த கருமையை நீக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. அதோட கூட அரை டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு பழத்தோல் பொடி பவுடர் எடுத்துக்கோங்க. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி முகத்தில் போடுற அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? தயிர் போதுமான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு அதை மூஞ்சியில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. அந்த 15 நிமிஷம் கழித்து காஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு மிதமான சுடுதண்ணீரில் வாஷ் பண்ணிடணுங்க. இப்படி வாஷ் பண்ணோன்னா வாரத்துக்கு 2 இல்லாட்டி 3 வாட்டி இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா அந்த கருமை அப்படின்றது ஸ்கின் டர்ன் வெளியிலேருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் டர்ன் ஆகிறது நமக்கு கம்மியாகுங்க. மேலும் கரும்புள்ளிகள் இருக்குது அப்படின்னா அதையும் இந்த ஆரஞ்சு பழத்தோடு கஸ்தூரி மஞ்சள் தயிர் இது கம்மி பண்ணிவிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சர்க்கிள்ஸ், கண்களை சுற்றி கருவளையம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சள் பொடியை எடுத்துக்கோங்க. அதோடு கூட ஒரு 3-4 ட்ராப்ஸ் பாதாம் எண்ணெய் அதை விட்டுக்கோங்க. விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை என்னென்னா அந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கு இல்லையா, கருவளையம் இருக்கிற இடத்துல அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும். இது எப்போனா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை மார்னிங் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கருவளையம்ன்றது கம்மியாகும். ஏன்னா அந்த பாதாம் எண்ணெய்க்கும் கஸ்தூரி மஞ்சளுக்கும் அந்த கருமை நிறத்தை எடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குங்க. மேலும் உங்களுடைய கண்கள் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த வீக்கத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கும் பாதாம் எண்ணெய்க்கும் இருக்குங்க. இதில் 3வது குறிப்பாக என்ன அப்படின்னா, நம்மளுடைய முகத்தில் தேவையில்லாத அந்த ரோமக்கால்கள், அதாவது ஹேர்ஸை எப்படி எடுக்கிறது, முடிகளை எப்படி எடுக்கிறது இயற்கையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோடு கூட 1 டேபிள் ஸ்பூன் குப்பை மேனி பவுடர் அதையும் எடுத்துக்கோங்க. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மோர், சரிங்களா? இந்த மோரை வச்சு ஒரு பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. மிக்ஸ் பண்ணி முகத்துக்கு தடவிடுங்க. தடவி ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. விட்டுட்டு அதை வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க, வார்ம் வாட்டரில். இந்த மாதிரி நீங்கள் வாரம் வாரம் செய்யும் போது உங்களுக்கு தேவையில்லாத முடிகள் முகத்தில் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மியாகுங்க. 4வது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முகத்தில் முகப்பருக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, அரை டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், அதில் அரை டீஸ்பூன் சந்தன பவுடர் இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டு அதை தண்ணியில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துட்டு எங்கே உங்களுக்கு முகப்பரு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வைங்க. இந்த இதை வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சு காய விட்டுருங்க. பிறகு இது நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த முகப்பருக்கள் கம்மியாகுங்க. ஏன்னா அந்த முகப்பரு சூட்டுனால கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இன்ஃபெக்ஷனால் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூட்டை கம்மி பண்ணுறதுக்கு சந்தனமும், அந்த இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு கஸ்தூரி மஞ்சளும் ஒரு மருத்துவ குணம் இருந்ததாக இருக்குதுங்க. சந்தனத்திற்கு கூலிங் தரக்கூடிய தன்மை, குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அது முகப்பருக்களை வளர விடாமல் தடுப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குதுங்க. 5வது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இயற்கையாக மேனி மினுமினுன்னு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சளும் அதோடு கூட தேவையான அளவு தேனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸில் நம்ம போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்கணுங்க. வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மிதமான சுடுநீரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இயற்கையாகவே நமக்கு நேச்சுரலாகவே ஒரு க்ளோ கிடைக்குங்க. மினுமினுன்ற மாதிரி ஒரு பளபளப்பு நம்மளுடைய முகத்தில் தெரியுங்க. 6வது குறிப்பு, ஒரு கிளென்சராக இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடியை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அரை டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் இல்லாட்டி பைத்தம் மாவும் அதோடு கூட தேனும் அதோடு கூட தேவையான அளவு ரோஸ் வாட்டரும் சேர்த்து
நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதை வந்து முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை வந்து காய விடணுங்க. இப்படி காய விட்டதுக்கப்புறமேட்டுக்கு மிதமான சுடுநீரில் அதை வந்து வாஷ் பண்ணிடணுங்க. ஃபேஸை வாஷ் பண்ணிடணும். இப்படி நம்ம வாஷ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கிது, பிரைட் ஸ்கின் கிடைக்கிது. அதோடு கூட வந்து நம்மளுடைய அந்த கருவடைந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, டர்ன்ஸு, அதுவும் வந்து கம்மியாகுதுங்க. மேலும் ஒரு மென்மையான சரீரம், ஸ்மூத்தான சரீரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதாவது இது வந்து ஒரு குளியல் பொடியாக, அதாவது நலுங்கு மாவு பொடியாக எப்படி தயார் செஞ்சுக்கிறாங்க சோப்புக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள் பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூனும், ரோஜா இதழ் பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூனும், ஆவாரம் பூ பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூனும், ஓட்ஸ் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது 1/2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா தயிர் இதை வைத்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி செஞ்சு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குதுங்க. இது வந்து பெஸ்ட்டு ஃபார் ட்ரை ஸ்கின்னாக யார் இருக்கிறாங்களோ, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த நலுங்கு மாவு பவுடரை வந்து நல்லாவே பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி முதல்ல 1 டேபிள் ஸ்பூனில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சின்னா இதை வந்து நீங்கள் 100 கிராமுக்கு மாற்றிக்கலாம். அதாவது கஸ்தூரி மஞ்சள் பொடி 100 கிராம், ரோஜா இதழ் பொடி 100 கிராம், ஆவாரம் பூ பொடி 100 கிராம், ஓட்ஸ் பவுடர் வந்து 50 கிராம் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டு அதோடு கூட தயிர் மிக்ஸ் பண்ணி ஓவரால் ஃபேஸ்லேருந்து தலையிலேருந்து கீழே பாதம் வரைக்கும் நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. இது வந்து வறட்சியான சருமம் மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சென்சிட்டிவ் ஸ்கின் அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. இந்த மாதிரி நம்ம கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தும் போது இந்தந்த மாதிரியான பொருட்களோடு சேர்ந்து பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதாவது இந்த மாதிரியானது எல்லாமே இயற்கை முறையில் நம்ம செஞ்சு நம்ம ஒரு பயனை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றிங்க.